குன்றம் காப்போன்னு இப்போ எதுக்கு புதுசாக வர அது அப்படியே அந்த தர்கா வாங்கிறது நகர்த்தோன்னு எச்ராஜா பேசினார். என்ன பேச்சு இதெல்லாம்? உள்ளூர் மக்களை போய் கேட்டிங்கன்னா சிவா, தயவு செஞ்சு இங்கே வராதிங்கன்றாங்க பிஜேபி இந்து முன்னணி. நாங்கள் தாயும் பிள்ளையுமா இங்கே வாழ்ந்துருக்கோம் எத்தனையோ வருஷம். கையெடுத்து கும்பிட்றோம், பிரச்சனை பண்ணாதீங்கன்றாங்க. இதை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது, அதுவும் தேர்தல்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே இந்த விஷம விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2021 தேர்தல் அப்போ கோயம்புத்தூருக்கு யோகி ஆதித்யநாத் வந்தப்போ வேலுமணி தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொன்னார். சாமியார் வந்தாருன்னா இங்கே ஓட்டு விழாதுன்னு. அதே மாதிரி அவர் வந்துட்டு போன பிறகு ஒரு சிக்கல் வந்தப்போ இருக்கிற ஓட்டையும் ஒழிச்சிட்டு வாங்க போகிறேன்னா, ஆனால் எப்படியோ தப்பி போயிடுச்சாங்க. யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆட்கள் காலை வைக்கிறாங்கனால என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்பீச்செல்லாம் அந்த மாதிரி இருக்கும். விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன்னிப்பு கேட்கணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. இதே அவங்க மாநிலத்தில் அந்த மாதிரி யாராவது பேசினா பிஜேபி தலைவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவே மாட்டான். அவன் மாநிலத்தை அவன் சப்போர்ட் பண்ணுவான், இவன் மாநிலத்தை இவன் சப்போர்ட் பண்ணுவான். மகாராஷ்டிராவில் இல்லை, இருமொழி கொள்கை தான். இங்கே மட்டும் மும்மொழி கொள்கைமாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தமிழர்களுக்கு எதிரானதுன்றது அதெல்லாம் பெரிய வார்த்தை. குறைஞ்சபட்சம் வாக்கு வங்கி அரசியல் சிதைவு ஏற்பட்டுன்ற கவலை கூட அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இந்த நிலைமை இப்படியே இருக்குது. நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேறு விஷயம். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு போனால் அதிமுக பாஜக கூட்டணியோட தோல்வி என்பது உறுதி செய்யப்படும். திமுகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்றது உண்மைதான். பார்த்தாலே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே அது தெரியுது. புரியாத ஒரு விஷயம். சார் வணக்கம். சார் வணக்கம். வருகிற 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இதை வைத்து பாஜக பெரிய அளவில் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மை பின்னணி என்ன சார்? சார், இது நடத்துறது இந்து முன்னணி இல்லையா? இந்து முன்னணி பிஜேபியோட ஒரு ஆஃப் ஷூட். மதத்தை வெளிப்படையாக அவங்க அரசியல் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். சரியாக 21 தேர்தல்களுக்கு 7-8 மாதங்கள் முன்பு கொரோனா பீக்கில் இருக்கும்போது வேல் யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆரம்பித்தாங்க. இப்போ 11 மாதத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கிறாங்க. வேல் யாத்திரை பிக்கப்பே ஆகலை. இப்போ மறுபடியும் இன்னொரு முயற்சியை பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாநாட்டுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்றாங்க, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை கூப்பிட்றாங்க. வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலக்கிற வேலை தான் இது. முருக பக்தர்கள் மாநாடுன்னு போட்டுட்டு அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க நமக்கு தெரியும். குன்றங்காப்போன்னு வராங்க. அங்கே ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்தது. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிக்கந்தர் மலை 300 ஆண்டுகளாக நம்பிக்கையோட ஒத்துமையாக தாயும் பிள்ளையுமா இருக்கக்கூடிய மக்களை பிரிக்கிற முயற்சியை பண்ணாங்க. அது தோற்கடிக்கப்பட்டது. 250 வருஷமாக அங்கே தர்காவுக்கு தோளில் ஆட்டை தூக்கிட்டு போகிறது ஒரு இந்து தான் தூக்கிட்டு போவான். அங்கே போய் குன்றங்காப்போன்னு இப்போ மறுபடியும் இந்த முருகன் மாநாட்டில் குன்றங்காப்போன்றது பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க. அதில் எந்த சந்தேகமானா மாநாடு நடத்துறது அவங்க உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்கல. இப்போ நேற்று கூட உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிரச்சனை வந்திருக்குது. அந்த அறுபடை வீடுகளை அந்த இது வைக்கக்கூடாது, அதோட மாதிரிகளை வைக்கக்கூடாதுன்னு போலீஸ் தடை விதிச்சிருக்கு. அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. கண்டிப்பாக அது நீதிமன்றத்தோட கருத்து கரெக்டு தான். மாநாடு நடத்துறதுக்கு இந்து முன்னணிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அறுபடை வீடுகளை மாதிரியாக வைக்கிறதுக்கும் இந்து முன்னணிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவன் யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்றதுக்கு இந்து முன்னணிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பவன் கல்யாணம் கூப்பிட்றதுக்கு எல்லாரும் உரிமையும் இருக்குது. பிஜேபி அந்த மாநாட்டில் முன்னணியில் நின்று மாநாடை நடத்துறதுக்கும் பேசுகிறதுக்கும் பிஜேபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இதோட நோக்கம் என்னவென்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம பேசணும். இந்த மாநாடை தடை பண்ணுலாம் நம்ம பேசலை, ஒருபோதும் பேசலை. அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்குறீங்க. குன்றங்காப்போன்னு இப்போ எதுக்கு புதுசாக வர அது அப்படியே அந்த தர்கா வாங்கிறது நகர்த்தோன்னு எச்ராஜா பேசினார். என்ன பேச்சு இதெல்லாம்? உள்ளூர் மக்களை போய் கேட்டிங்கன்னா சிவா, தயவு செஞ்சு இங்கே வராதிங்கன்றாங்க பிஜேபி இந்து முன்னணியை. நாங்கள் தாயும் பிள்ளையுமா இங்கே வாழ்ந்துருக்கோம் எத்தனையோ வருஷம். கையெடுத்து கும்பிட்றோம், பிரச்சனை பண்ணாதீங்கன்றாங்க. இதை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது, அதுவும் தேர்தல்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே இந்த விஷம விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தடை பண்ணுன்னா நான் சத்தியமாக கேட்கல, அது அவங்க உரிமை. தடை பண்ணிங்கன்னா வளருவான், பேசட்டும், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்னு. யோகி ஆதித்யநாத் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். புல்டோசர் புகழ் யோகி ஆதித்யநாத்தை அங்கேருந்து இதுக்கு நீ கூட்டின்னு வரீங்க. எப்படியாவது பற்றி எறிய வைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் உங்கள் பருப்பு வேகலை. இந்தியாவில் ஜெயிச்ச பிஜேபியால் தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாங்க, குட்டிக்காரணம் போடுறாங்க, தலைகீழ நிற்கிறாங்க. ஆனால் அது இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. மதத்தை வச்சு பழப்பு ஓட்டணும்னு பார்க்குறாங்க. வேல் யாத்திரைன்ற கான்செப்டே இந்து மதத்தில் கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சு? அது இத்தனைக்கும் கொரோனா பீக்கில் பல இடங்களில் அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி தடை விதித்தார். வேல் யாத்திரைக்கு பல இடங்களில் அனுமதியை கொடுக்கல அவர். இன்றைக்கி முருகன் மாநாடுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இது நாள் நெருங்க இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வருங்க.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து அவங்களோட திட்டம் வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு மதுரை திருப்பரங்குன்றம் இஷ்யூவில். மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்கன்னா எப்படியாவது வந்து இந்த முறை வந்து அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க. இந்த முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. நீங்க இந்தியா முழுவதும் எப்படி அவங்க வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முயற்சிகள்ல தோல்வி அடைய மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியா இயங்குற ஒரு கட்சி. கொள்கை வழியில இயங்குற கட்சிகள தோற்கடிப்பது என்பது ரொம்ப கடினம். வெறும் காசுக்கு மட்டுமே கூவுற கூட்டம், காசு கொள்ளடிக்கிறது, பணம் தான் அவனுக்கு நோக்கம்னா, அவங்கள நீங்க சமாளிக்கிறது ஈஸி. மக்கள் மன்றத்தில அவங்க எக்ஸ்போஸ் ஆகி நிப்பாங்க. கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது. அது எந்த கொள்கையா வேணா இருக்கலாம். குறிப்பாக மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த, எஸ்பெஷலி மதம் சார்ந்த கொள்கைகள், பெரும்பான்மை மதவெறி சார்ந்த கொள்கைகள், அதுவும் தேசிய அளவுல அது வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாடு மட்டும் தனித்தீவா இருக்குதுன்னும் போது, எத்தனை நாளைக்கு நீங்க தமிழ்நாட காப்பாத்துவீங்க? அதுதானே சிவா இன்னைக்கு சிக்கலு. கடைசி பெருஞ்சுவர்ன்னு நம்ம பெருமை கொள்றோம். அதில் இருக்க ஆபத்து என்னன்னா, கடைசி பெருஞ்சுவர்னாலே அது ஒரு நாள் விழப்போகுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டோட ஆபத்து அதுதான் இன்னைக்கு. இன்னைக்கு 3 தேர்தல்ல பிஜேபிய தோற்கடிச்சிருக்கோம் தமிழ்நாடு. 4வது தேர்தல் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. அன்லெஸ் தேசிய அளவுல பிஜேபி பலவீனம் அடைஞ்சால ஒழிய நீங்க இத இங்க வீழ்த்துவது கடினம். இங்க வந்து அவங்க அந்த முயற்சிகள தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும். இத நெகட்டிவா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு மனிதனோ, ஒரு இயக்கமோ தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப பலவீனமான உணர்வுகளோட அவங்க விளையாடுவாங்க. மதம், ஜாதி, மொழி இதோட விளையாடும்போது வந்து வெற்றிலாம் கைகூடாதுன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. இப்போ போய் குன்றம் காப்போன்னு யாருக்காவது தோணுச்சாங்க இந்த பிரச்சனை? யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. யாருக்காவது இதெல்லாம் தோணுச்சா? 300 வருஷமா இருக்க ஒரு சிச்சுவேஷன், 250 வருஷமா இருக்க ஒரு மலை, அங்க ஒரு தர்கா இருக்குது, அங்க ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு போறவன் கோயிலுக்கு போறான், தர்காவுக்கு போறவன் தர்காவுக்கு போறான். ஆடு பலி கொடுக்கறத இந்துக்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. போற ஹிந்துக்களை நீ ஆடை வெட்டி சாப்பிடுன்னு முஸ்லிம்கள் யாரும் வற்புறுத்தல. எவ்வளவு அற்புதமான ஒற்றுமை. அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கட்சியும் கூட்டம் வருதுன்னா, அது தேசிய அளவுல நாட்டை ஆளக்கூடிய கட்சியோட தமிழ்நாட்டு கிளையும், அவர்களுடைய தொண்டரடி பொடியாழ்வார்களும் அந்த கூட்டம் தான் இதை செய்யும்னா, எப்படி கவர்மெண்ட்டால இதை வந்து போலீஸை வச்சுலாம் இதை தடுக்க முடியாது. தள்ளி போடலாம். இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களை தள்ளி போடலாமே ஒழிய அதோட வெற்றியை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ இந்த முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள். 21 தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் கொரோனா பீக்கில் இருக்கும்போது வேல் யாத்திரை. இப்போ சரியாக 26 தேர்தலுக்கு 10 மாதம் முன்னால் இருக்கும்போது முருகன் மாநாடு. இன்னும் அடுத்தடுத்து புதுசு புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க. அங்கே ராமரை கொண்டு ஜெயிச்ச மாதிரி இங்கே முருகரை வச்சு ஜெயிக்க பார்க்குறாங்க. இது வரைக்கும் முடியல. அது இது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் தோற்றுக்கொண்டே தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை தடை பண்ணலாம் நான் கேட்க மாட்டேன். அது ரொம்ப தப்பான பார்வை. மக்கள் புரிஞ்சுக்கணும். வெளிப்படையாக மதத்தை கொண்டு வந்து நீ அரசியலில் கலக்கிறல்ல. முருகனை கும்பிட்றவன் எல்லா ஜாதியிலையும் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. எல்லா கட்சியிலையும் தான் இருப்பான். எல்லா கட்சியிலையும் முருக பக்தர்கள் இருப்பாங்க. ஒரு கட்சி எப்படி அது ஒரு மாநாடு நடத்த முடியும்? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து. அதை நீ யோகி ஆதித்யநாத்தை கூட்டு வரேன்னா அதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? 2021 தேர்தல் அப்போ கோயம்புத்தூருக்கு யோகி ஆதித்யநாத் வந்தப்போ வேலுமணி தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொன்னார். சாமியார் வந்தாருன்னா எங்கள் ஓட்டு விழாதுன்னார். அதே மாதிரி அவர் வந்துட்டு போன பிறகு ஒரு சிக்கல் வந்தப்போ இருக்கிற ஓட்டையும் ஒழிச்சிடுவாங்க போலன்னார் அவர். ஆனால் எப்படியோ தப்பி பழிச்சாங்க. அது திமுக எதிர்ப்பு கோயம்புத்தூரில் வலுவாக இருக்கிறதால 10 தொகுதியிலையும் திமுக தோற்றுது. ஆனால் அதில் இருக்க ஆபத்து, யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள் காலை வைக்கிறாங்கனாலே என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்பீச்செல்லாம் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் யாரை கூட்டு வராங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க நோக்கம் என்ன? இது ரொம்ப தமிழ்நாடு ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ரொம்ப ஒரு சிக்கலான கட்டத்தில் தான் இருக்குது. இந்த மத உணர்வுகள் என்பது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்களே சில காம்ப்ரமைஸை பண்ணுறாங்க. இப்போ முருகன் மாநாடுன்னு போன வருஷம் இவங்களே நடத்துனாங்க. அதுவே தப்பு. இவங்க நடத்தியிருக்கக்கூடாது. இந்து சமய அறநிலையத்தோட வேலை வந்து ஒரு மதம் சார்பாக இயங்குறது இல்லை, கோயில்களை பராமரிக்கிறது மட்டும்தான். திண்டுக்கல் எம்பி, சிபிஎம் எம்பி போய் அந்த மாநாட்டிலே கலந்துக்கிட்டார். வெளிநாடுகள்லேருந்து பக்தர்கள்லாம் வந்தாங்களாம். அடிப்படையில் இது ஒரு மத நிகழ்வு தானே. அரசாங்கத்தோட பணம் ₹1 கூட மத நிகழ்வுகளுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்ற தாத்பரியத்தை மீறி திமுக செஞ்சுது. பாஜக செக்கு விதமாக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. பாஜக உனக்கு என்ன வித்தியாசம்? அது பாஜக இருந்துட்டு போட்டுமே. அப்புறம் அந்த மாநாடெல்லாம் கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் கொடுத்தாங்க. இது பிஜேபியை பார்த்து பயந்து செஞ்ச வேலை. அது பிஜேபியோட வளர்ச்சி மத நம்பிக்கை உள்ள முருக பக்தர்கள் மத்தியில் பெரிய அளவில் வேறுணரக்கூடாதுன்னு இந்து சமய அறநிலையத்துறை அதை பண்ணிச்சு. அந்த கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் வந்து பள்ளிகளில் பாடமாக வைக்கணும் போது இடதுசாரிகளை அதை எதிர்த்தாங்க.
அத்தகைய தீர்மானங்கள் எவ்வளவு ஆபத்தானவை. பிஜேபி வந்துரும்னு நாங்கள் அந்த காயடை கையில் எடுக்கணும், பிஜேபி இருந்துட்டு போகலாமே, நீ எதுக்கு? இதையும் ஆதரித்து ஒரு கூட்டம் பேசிச்சு. அவங்க அந்த தீர்மானம் தான் போட்டாங்க, அது ஒன்றும் நிறைவேற்றலைனாங்க. நிறைவேற்றலான்னு முக்கியம் இல்லை, நோக்கம் முக்கியம். போன வருஷம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது இந்த மாதிரி இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்வுகளுக்கான நாங்களும் அதை கையில் எடுத்துக்கிறோன்றது தான். இப்போ இன்றைக்கி சேகர் பாபு சொல்கிறாரு அது வேறு இது வேறுன்னு. நீங்களும் இந்த தப்பை பண்ணியிருக்கீங்க, அவங்க பெரிய அளவில் எடுத்துட்டாங்க. ஆனால் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் வேஷம் போட்டிக்கிறீங்கன்னு தெரியும். ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா பிஜேபி தான் நம்புவான், திமுக எப்படி நம்புவான்? நம்ப வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த முயற்சியை ஏன் பண்ணுறீங்க? பள்ளிகளில் போய் பாடமாக வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் பச்சையாக மதத்தை கொண்டு போய் அரசியலில் கலக்கிற வேலைங்க. ஒருத்தர் ரூபா நீ வந்து அரசு செலவு பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் முருபக்தர் முருகன் மாநாட்டை திமுக நடத்துதுன்னா வேற கேட்கவே முடியாது. கவர்மெண்ட் எப்படி நடத்த முடியும்? அல்ல திமுகவோட ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் இப்போ அவன் இந்து முன்னணி வச்சு நடத்துகிற மாதிரி நீங்கள் தான் எவ்வளோ வச்சுருக்கீங்கல்ல, 900 அணி இருக்குல்ல உங்களுக்கு, அவங்கள யாரையாவது ஒருத்தர் வச்சு நடத்துங்க. ஆகவே இந்த போக்கு 22ஆம் தேதி நடக்க இருக்கிற முருக பக்த மாநாடு, முருகர் மாநாடு என்பது ஒரு தொடக்கம். இன்னும் நிறைய எலெக்ஷன் நெருங்க இங்கே அந்த வேலைகளை அவங்க ரொம்ப கனக்கச்சிதமாக செய்வாங்க. நிறைய திட்டங்களோட தான் அவங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து அன்பாப்புலர் ஆகும்போது அது மக்கள் மத்தியில் எடுபடுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது, அதில் யோகி கலந்துக்க போகிறாரு. அதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றது, அதே மதுரைக்கு வர்றதை நம்ம எதேச்சியாக புரிஞ்சு கொள்றதா? இல்லை, ரெண்டு சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு கன்சர்ட்டட் எஃபர்ட் நடக்குது, தனித்தனியாக பார்க்கக்கூடாது, இது ஒருங்கிணைஞ்சு தான் பார்க்கணும். தமிழகத்தை குறிவைக்கிறார்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் குறிவைக்கிறாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் திமுக வீக்காக இருக்குது. திமுக பலவீனம் அடைவது நல்லதில்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவங்களே தங்களை அழிச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஒன்றும் காப்பாற்ற முடியாது அவங்கள. தென் மாவட்டங்களை இன்றைக்கி குறி வச்சு அடிக்கிறாங்க. அவங்க வந்து மதத்தை கையில் எடுக்கிறாங்க. அமித்ஷா வராரு, 10 நாளில் முருகன் மாநாடு நடக்குது. முருகன் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வராருன்னு போது அப்புறம் கோயம்புத்தூருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வராரு. ஸோ தேர்தல்கள் நெருங்கும் பொழுது திமுக அரசை விமர்சனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் மீதான, தமிழகத்தின் சிவில் சமூகத்தின் மீதான பாஜகவின் தாக்குதல் என்று கூட நாம் சொல்லலாம். அரசியல் ரீதியிலான தாக்குதல் அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும், வரும் நாட்களில் அதிகரிக்கும். இது ரொம்ப கிளவர் மூவ். முருகன் மாநாடெல்லாம் கிளவர் மூவ். அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். முருகன் மாநாடு மட்டும் நீ நடத்தினா போகிற, புன்றங்கா போனால் எதுக்கு வர? தர்காவை நகர்த்துன்னு தானே வர நீ? அப்போ உன் நோக்கம் என்ன? பாபர் மசூதி மாதிரி எத்தனை மசூதிகளை நாசம் பண்ணணுமோ, இடிக்கணுமோ அத்தனை வேலையும் நீங்கள் பண்ணுறீங்க. வட இந்தியாவில் வந்து மசூதி கீழே சிவலிங்கம் இருக்குன்னு கோயிலாக போய் ஒவ்வொரு கோயிலையும் பிரச்சனை பண்ணி கேஸ் போடுறீங்க. இங்கே அந்த மாதிரி செய்ய முடியல. இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி மத ரீதியிலான அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து அதிமுகவுக்கு பின்னடைவை மாறும் இல்லையா? கண்டிப்பாக மாறும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். 100% சொல்கிறது கரெக்டு சிவா. அதனால தான் நான் சொன்னேன், அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாவில்னு. நான் சராசரி அதிமுக தொண்டன் 70% அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பவில்லை, வேண்டான்றான், வேணாம் இதுன்றான். இந்த 1.5 வருஷம் பிஜேபி கூட்டணி விட்டு நீங்கள் வெளியில் இருக்கும்போது என்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ அதெல்லாம் இன்றைக்கும் அப்படியே தானே இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் போய் சேருவீங்க? அதுவும் இப்போ இந்த நிகழ்வெல்லாம் இருக்குல்ல, முருகன் மாநாடு, யோகி ஆதித்யநாத்லாம் தமிழ்நாட்டில் காலை வச்சாருனாலே உங்களுக்கு எதிராக திரும்புங்க. சில பேர்லாம் அரசியல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் சில பேரெல்லாம் நீங்கள் வந்து வெளியிலே காட்டக்கூடாது. அவங்களெலாம் வந்து பொது வெளியில் கேமரா முன்னாலே வரக்கூடாது. அவங்க குரலையும் கேக் ஆர்டர்னுவாங்க. அந்த மாதிரி உஷாராக இருக்கணும் நீங்கள். வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய வேலை அது. இது எந்த புரிதலும் இல்லாமல் மூர்க்கத்தனமாக பிஜேபி செயல்படுது. மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி அந்த மாநில உணர்வுக்கு எதிராக செயல்படுறத தேர்தல் நேரத்தில் பிஜேபி ஆஃப் பண்ணிடும். அவங்க அந்த மாதிரி தலைவர்களையும் கொண்டு போய் அங்கே நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இப்போ இந்த கமல் விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மன்னிப்பு கேட்கணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. இதே அவங்க மாநிலத்தில் அந்த மாதிரி யாராவது பேசினா பிஜேபி தலைவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவே மாட்டான். அவன் மாநிலத்தை அவன் சப்போர்ட் பண்ணுவான், இவன் மாநிலத்தை இவன் சப்போர்ட் பண்ணுவான். மகாராஷ்டிராவில் வந்து இல்லை, இருமொழி கொள்கை தான். இங்கே மட்டும் மும்மொழி கொள்கைன்னுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி தமிழர்களுக்கு எதிரானதுன்றது அதெல்லாம் பெரிய வார்த்தை. குறைஞ்சபட்சம் வாக்கு வங்கி அரசியலில் சிதைவு ஏற்படுத்துன்ற கவலை கூட அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இந்த நிலைமையில் இப்படியே இருக்குது நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அது இந்த புரிதல் எல்லா மாநிலத்திலையும் வளர்ந்தவங்களால இங்கே வளர முடியலன்றது காரணமே அதுதான். இங்கே இருக்க உணர்வுகளுக்கு எதிராக நீ நிற்கிறானி. எனவே இந்த முயற்சிகள் ரொம்ப ஆபத்தானவை. அது யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் வருவது என்பது சிக்கல் தான். நல்ல கேள்வி கேட்டீங்க சிவா. நீங்கள் ஏடிஎம்கேக்கு இது என்ன பின்னடைவை ஏற்படுத்துனீங்க? ஆக்சுவலாக அதான் பாயிண்ட். ஏடிஎம்கே நெளிந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரியான மாநாடு யோகி வர்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருத்த பின்னடைவு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி ஏனோ தானே இருக்க முடியாது. ஏன்னா 26 அதிமுக தோற்றால் அது மிக 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 மீண்டெழ முடியாத தோல்வியாக இருக்கும். 4வது தோல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. ப்ளஸ் அதிமுகன்ற கட்சி தோன்றிய இந்த 53 ஆண்டுகளில் அது தொடர் 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ 26 பை ஹூக் ஆர் குரூக் எடப்பாடி ஜெயிச்சாகணும். அப்படி இல்லை, அவங்க தோத்துட்டாங்கன்னா
ஐ திங்க் மிகப்பெரிய பேரழிவு அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் தான். ஏன்னா அது அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி. அது பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஆனால் போகிற போக்க பார்த்தா அவங்க ஆட்சியை பிடிப்பாங்களான்றது $1,000,000 கொஸ்டின் தான் எனக்கு தோணுது. அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா அப்பப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, முற்றிலுமா பாஜகலேருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மைதானே சார்? நிறைவாக இருக்கு. இல்லைங்க, அவர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வேலையாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்போ கூட ஒரு வீடியோ போட்டார். குறைஞ்சபட்ச நேர்மை கூட அண்ணாமலைக்கு இல்லைன்றதுக்கு மற்றும் ஒரு உதாரணம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு திங்கக்கிழமை ஒரு வீடியோ போடுறாரு. போட்டுட்டு 48 மணி நேரத்தில் நான் அந்த அதிகாரிகள் அதில் கூட ஒரு நேர்மை இல்லை. என்னென்னா மாசு நம்பரு, மாசுவோட பேசினவங்க நம்பர், கட்சிக்காரன் திமுககாரன் நம்பர்லாம் வெளியிடுறாரே வழியா போலீஸ்காரன் நம்பரை வெளியில்லை. அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஏசி அவங்க நம்பர்லாம் வெளியில்லை. அப்புறம் என்ன சொல்லாரு, 48 மணி நேரத்தில் அவங்க நம்பரை வெளியிடணுன்னாரு. 48 மணி நேரத்தில் ஆளே காணோம், சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அவருக்கு பிடிக்கல, அதை கெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார். தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அது என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை சிதைக்கக்கூடிய வேலைகளை அண்ணாமலை கனக்கச்சிதமாக செய்வார். அது பிஜேபிக்கும் தெரியுது, அதிமுகவுக்கும் தெரியுது. அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. மற்றபடி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா? அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்னா அதிமுக பாஜக தோல்வி உறுதி. ஏன்னா அது எப்படி கெடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் எடப்பாடி சிஎம் ஆவதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹோட்டலில் ஏப்ரல் 11 ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கார் அண்ணாமலை. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இந்த தேர்தல், இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை பற்றி பேசும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் அதிர்ச்சிகரமாக இருக்குது. அது மக்கள் தான் முடிவு செய்யணுன்றாரு. இது என்ன பேச்சு இது? ஆகவே அவர் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு போனால் அதிமுக பாஜக கூட்டணியோட தோல்வி என்பது உறுதி செய்யப்படும். திமுகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வேலை செஞ்சுட்ருக்காருன்றது உண்மைதான். பார்த்தாலே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே அது தெரியுது. புரியாத ஒரு விஷயம், இவ்வளவு நடந்தும் அவரை ஏன் பிஜேபி தலைமை இவ்வளவு தூரம் மாநில அரசியலில் கூட்டணிக்கு எதிராக செயல்படுவதற்கு அவர்களுடைய கூட்டணிக்கு எதிராக செயல்பட அனுமதித்து கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை. அது ஒன்று தான் புரியாத புதிராக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் நன்றி.